ரொம்ப சின்ன பொருளாக நுண்பொருளாக நம்ம ஆக்கிக்கிறது. ஒரு எறும்பு மாதிரி என்ன பண்ணிக்கிறது, அதான் மகிமா. அனிமா மகிமானா ஒரு பூதம் போலே இந்த மண்டபத்தை விட பெரிய உருவமாக என்னை ஆக்கி கொண்டால் அது மகிமா. லஹிமா அப்படின்னா லேசா ஆக்கிக்கிறது. உருவம் பெருசா இருக்கலாம், ஆனா அப்படியே காத்து போல லஹிமான்னு சொல்லுவாங்க. கரிமான்னு சொன்னா ரொம்ப பாரமா ஆக்கிக்கிறது. எறும்பாக இருந்தாலும் நம்மளால அசைக்க முடியாது, அந்த அளவுக்கு அது கரிமான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிராப்தின்னு சொல்லுவாங்க. பிராப்தின்னா எங்க இருக்கிற பொருளா இருந்தாலும் இங்கே அந்த பொருள் வந்து சேர்ந்துடணும், அந்த அளவுக்கு நம்ம சக்தி. அந்த பொருள் இருக்கிற இடம் தெரியும். இப்போ ஐயாவுடைய வீட்டில் ஒரு திருப்பலி கொண்டு வந்தார். அது அங்கே இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சால் இவரெல்லாம் நான் கூப்பிட மாட்டேன். அப்படியே தியானம் பண்ணால் அந்த திருப்பலிங்க ஒன்று சேர்ந்துடும். எப்படி இருக்கும் மாயம் பாருங்கள். அது வந்து பிராப்தின்னு சொல்லுவாங்க. பிராகாமியம்னு சொல்லுவாங்க. பிராகாமியம்னா தானே தன்னுடைய ஜீவனை இன்னொரு பொருளுக்குள்ளே புகுத்துவது, இன்னொரு உருவத்துக்குள்ளே புகுத்துவது. அது